முன்னாடியா? இது டெத் சீன் ஆச்சு, கொஞ்சம் டிராமா இருக்க தான் செய்யும். டிராமாவோட சேர்த்து ஆக்ஷனும் நடக்கலாம். தனு, நான் தான் சொல்றேன்ல. அக்கா, ஆர் யூ ஓகே? ஆ, நான் நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். நான் சொல்றது கொஞ்சம் அக்கா ஒரு நிமிஷம் நில்லுங்கக்கா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சாரி பாட்டி, நான் கவனிக்கல. சாரி. நீ சேஞ்ச் ஆயிட்டாலியா, ஆனா உன்னோட லவ் சேஞ்ச் ஆகல. See, நீ முன்னாடியும் அன்லக்கியா தான் இருந்த, இப்பவும் அன்லக்கியா தான் இருக்க. தனு உன்ன என்ன நீ? சாரி. இப்ப இருக்கிற குழந்தைங்க எந்த வேலையும் உருப்படியா செய்யறதே இல்ல. அக்கா, யூ ஓகே? நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, அது என்னன்னா அக்கா, மாமா உங்களை ரொம்ப காதலிக்கிறாரு. த்ரிஷா, என்ன காதலிக்கிறாரா? I think Pragya is drunk. அக்கா, அக்கா, அக்கா எங்க போனாங்க? பிரக்யா, சொல்லுங்க. இவ அவளோட அவரை பத்தி பேசல, என்னோட அவரை பத்தி பேசுறா, அப்படிதானே? ஆமா, நான் சொல்றது மிஸ்டர் கிங் கிடையாது. இது அவரு. அது அங்க பாரு, பாத்தியா? So nice. So nice. Thank you. ஓகே. அப்புறம் உங்களுக்கும் thank you so much. அவருக்கு கிடைச்சிட்டாரு. நீங்களே பாத்தீங்கல்ல பிரக்யா. பிரக்யா, என் கூட வாங்க. பிரக்யா, பிரக்யா, நான் உங்ககிட்ட பிரக்யாவை பத்தி ஒரு விஷயம் கேட்கணும். அவளை பத்தி கண்டிப்பா எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிரக்யாக்கு இங்க இருக்கிறவங்கள எப்படி தெரியும்? பிரக்யா இந்த ஃபேமிலில ஒருத்தியா இருந்தாளா? அவளுக்கு இங்க வரதுக்கு ஏன் ரொம்ப பிடிச்சிருக்கு? அவளுக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? அப்படியா? உங்களுக்கு என் மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுங்க. என்னது? அதான் நம்பிக்கை. நம்பிக்கை எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க. நம்பிக்கையா? நிறைய நம்பிக்கை இருக்கு. காதல் அதிகமா இருக்கா, நம்பிக்கை அதிகமா இருக்கான்னு தெரியலையே. இப்படி சொன்னீங்கன்னா எவ்வளவு நம்பிக்கை இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க நீங்க ஒண்ணு பண்ணுங்க. உங்களுக்கு ஹார்ட் சர்ஜரி நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கோங்க. அப்புறம் நான் ஹார்ட் சர்ஜரி பண்ண போறேன்னு சொன்னேன்னா, அந்த டாக்டர் இல்ல நான் தான் பண்ண போறேன்னு சொன்னா, நீங்க அப்ப என்ன பண்ணுவீங்க? நீங்க பிரக்யா தான் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லுவீங்க, கரெக்டா? சரி, நீ முதல்ல சரியா நின்னு காட்டு. நில்லு. உன்னால ஒழுங்கா நிக்கவே முடியல. நீ எப்படி அக்னியை சுத்தி வருவ? நீங்க தான் என்ன பிடிச்சுப்பீங்களே, அது போதாதா? என்னால எப்படி அதை பண்ண முடியும்? நீ ரொம்ப குடிச்சிருக்க பிரக்யா. நான் உங்க மனைவி ஆகணும்னு உங்களுக்கு ஆசையே இல்ல. நான் உங்க கூட வாழணும்னு உங்களுக்கு ஆசை இல்ல. நீங்க போய் சொல்றீங்க. உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. என் மேல உங்களுக்கு காதலே இல்ல. ஆனா நான் உங்களை எவ்வளவு காதலிக்கிறேன் தெரியுமா? You don't love me, but I love you. I love you. I love you so much. நீ இப்போ தெளிவா இல்ல. நீ என்ன சொல்றன்னு உனக்கே தெரியல. எனக்குள்ள உங்க காதலோட போதை இருக்கு. நான் உங்களை ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன். இவ்வளவு ரெக்வெஸ்ட் பண்றேன், நீங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நான் உங்ககிட்ட கெஞ்சணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. என்ன புரிஞ்சுக்கோங்க, நான் உங்களை ரொம்ப காதலிக்கிறேங்க. எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு ஐ லவ் யூ சொன்னது உங்களுக்கு பிடிக்கல. நான் உங்களோட மனசுல இல்லன்னு எனக்கு தெரியும். இல்ல இல்ல. ஆமா, நீங்க என்கிட்ட போய் சொன்னீங்க. ஆமா, நீங்க என்ன காதலிக்கிறீங்கன்னு நான் தான் முட்டாள்தனமா நினைச்சிட்டேன். உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்குன்னா காதலும் இருக்கும்.
இது உங்க கல்யாண ட்ரெஸ்ல? ஆ இப்போ பிரக்யாவும் அவளோட கல்யாண ட்ரெஸ் போட்டிருக்கானும் போது நானும் என் கல்யாண ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும்ல. உங்க கல்யாணம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஆயிட்டே போது போங்க. நான் பார்க்க ஸ்பெஷலா இருக்கணும்னா நான் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் போறேன். நான் பிரபா கிட்ட போய் கல்யாண பொண்ணும் கல்யாண மாப்பிளையும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்றேன். ரொம்ப அதிகமா சொல்றேன். தெளிவா இல்லங்கிறதுனாலதான் இதையெல்லாம் சொல்றேன். ஆனா நான் சொல்றதெல்லாம் உண்மை. கொஞ்சம் ஒழுங்கா நில்ல. நான் சொல்றதெல்லாம் கேட்டு நீ ஷாக் ஆவேன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஒண்ணு தெரியுமா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். நான் வெரி ஹாப்பி, வெரி 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 ஹாப்பியா இருக்கேன். எனக்கு கல்யாணம் நடக்க போகுது. நான் காதலிக்கிறவரையே நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ரெண்டாவதா எப்ப எனக்கு கல்யாணம் நடக்க போகுது? நீ அபிய கல்யாணம் பண்ணிக்க கூடாது. இந்த கல்யாணம் நடக்க நான் விடவே மாட்டேன். கல்யாணம் தேவையில்லை. உன்னோட ஃபேமிலி, உன்னோட பொண்ணு, இந்த சொசைட்டி எதுவுமே உன் மைண்ட்ல இருக்காது. உன்னோட காதல் மட்டும்தான் உனக்கு ஞாபகம் இருக்கும். உனக்கு தெரிஞ்சுதான் ட்ரிங்க் கொடுத்திருக்காங்க பிரக்யா. அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்களோ அதை நீ பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அபி உன்னோட காதலை பயன்படுத்திட்டு இருக்கான் பிரக்யா. நீ தெளிவா இல்லாத நேரத்துல கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிற. நீ என்ன நினைக்கிற? அபி எதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான்? அவன் உனக்காக இந்த கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல. அது கியாராக்காக. அவன் கார்னர் பண்ணுவான். அதுக்கப்புறம் உன்னால எதுவும் பண்ண முடியாது பிரக்யா. நீ இத்தனை வருஷம் கியாராவை அவனை விட்டு தள்ளி வச்சிருந்த. இதுக்கப்புறமா எப்பவுமே கியாராவை அவன் பக்கத்துலயே தான் வச்சுக்குவான். ஆனா அவன் கூட நீ இருக்க மாட்ட. இப்ப நீ சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிட்டு இருக்கல. இந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் தான் இருக்கும். இந்த சந்தோஷம் உன்னை விட்டு போனதுக்கு அப்புறமா நீ வாழ்நாள் முழுக்க அழுவ. நான் உன்னை ரொம்ப அதிகமா நம்பினேன் த்ரிஷா. பிரபாவை விட அதிகமா நம்பினேன். ஆனா இப்ப யாரையும் நம்ப கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நேஹா தருண் கல்யாணத்துக்கு இன்னும் 4 மணி நேரம் தான் இருக்கு. அது வரைக்கும் நான் வீட்டுக்குள்ள வர மாட்டேன். அக்கா ஒரு நிமிஷம். அக்கா ப்ளீஸ் சொல்றத கேளுங்க. மாமா, அக்கா எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் நீங்க தடுத்து நிறுத்துங்க. அவ போகட்டும் விடு. அபி உனக்கு என்ன பைத்தியமா? ஏற்கனவே அவங்க கோவத்துல இருக்காங்க. இப்ப நீ வேற போகட்டும்னு சொல்றேன்ல. அவனோட குடும்பம் உடைஞ்சிடும் இல்லையா? அபிக்கும் பிரக்யாக்கும் முன்னாடியே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியுமா? தெரியுமாவா? இதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. ஆனா நேஹா தருண் மூலமா அவங்க 2 பேரும் இப்ப மீட் பண்றாங்க. அதனால பல வருஷமா அவங்களுக்குள்ள இருந்த காதல் திரும்பவும் அவங்களுக்குள்ள மலர ஆரம்பிச்சிருச்சு. சுமித்ரா, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. நேஹாக்கும் தருணுக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா அவங்க 2 பேருக்கும் பாக்குறதுக்கான வாய்ப்பு அடிக்கடி கிடைக்கும். பாவம் கிங், அவனோட மனசு உடைஞ்சு போயிடும்ல. அது தப்பா இருக்கும். நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் காதலிக்கிறவங்கள உங்களால பிரிக்கவே முடியாது. அதை புரிஞ்சுக்கோங்கம்மா. கடவுளாலே தடுக்க முடியாதப்போ நீங்களும் நானும் தடுத்து என்னமா பண்ண போறோம்? கடவுளாலேயே அவங்கள பிரிக்க முடியாதுன்னா அவங்க எதுக்கு தனித்தனியா இருக்கணும்? காதலை புரிஞ்சுக்கிறது சாதாரண விஷயமா இருந்தா இந்த உலகத்துல யாருமே காதலுக்கு எதிரியா இருக்க மாட்டாங்க. அப்ப நானும் உனக்கு எதிரியா தானே இருப்பேன். ஏன்னா நான் கிங்கோட வாழ்க்கையை அழிய விட மாட்டேன். நான் அவன்கிட்ட இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்ல போறேன். அவனும் நிறுத்திடுவான். ஏன்னா அவன் பிரக்யாவை ரொம்பவே காதலிக்கிறான். என் கண்ணு முன்னாடி கிங்கோட வாழ்க்கையை நான் அழிய விட மாட்டேன். அது என்னால தாங்கிக்க முடியாது. மாம், என்கிட்ட போன குடு. குடுன்னு சொல்றேன்ல. மாம், மாம் ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க. மாம் ப்ளீஸ் மாம். க்காகவும் நான் அவளை விட்டு கொடுக்க மாட்டேன். என்கிட்ட இருந்து யாராலையும் என் பொண்ணை பிரிக்க முடியாது. உங்களாலையும் முடியாது. ஹலோ ஹலோ அம்மா,
நான் பியூன் அங்கிள் போன்ல இருந்து போன் பண்றேம்மா. என்னாச்சு கியாரா, எதுவும் பிரச்சனையா? அம்மா, என் டைல இங்க் ஊத்திக்கிச்சு. நீங்க எனக்காக இன்னொரு டை வாங்கி தரீங்களா ப்ளீஸ்? இப்ப இல்ல, அப்புறமா வாங்கிட்டு வர, சரியா? இல்லம்மா, எனக்கு இப்பவே வேணும். நீங்க சென்ட்ரல் மால்ல இருந்து வாங்கிட்டு வாங்கல ப்ளீஸ். சரி சரி, நான் இப்பவே மாலுக்கு போய் உனக்காக டை வாங்கிட்டு வரேன். ஓகே? Thank you மம்மி. கியாரா, சொல்லுங்கம்மா. I love you மா. I love you too அம்மா. சரி, நான் இப்ப போன் வைக்கிறேன். பை. மாமா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். ப்ளீஸ் இந்த கஷ்டத்தை வீணாக்காதீங்க. அக்காவை போய் கூட்டிட்டு வாங்க மாமா. த்ரிஷா, என்ன கஷ்டத்தை பத்தி பேசிட்டு இருக்க? இதுக்காக நம்ம என்ன கஷ்டத்தை வேணாலும் தாங்கிக்கலாம் த்ரிஷா. நம்ம வீட்டுக்கு சொந்தமானது நம்ம வீட்ல தான் இருந்தாகணும். ஆமா அபி, அத்தை சொல்றதும் சரிதான். பிரக்யாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வாப்பா. நீ அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்க. என்ன ஆனாலும் சரி, நீ போய் அவளை கூட்டிட்டு வா. அவகிட்ட பாசமா பேசு, மன்னிப்பு கேளு, கூடவே கேராவையும் கூட்டிட்டு வாப்பா. ஆரம்பிச்ச விஷயத்த முடிக்கணும். அக்கா எந்த விஷயத்துக்கு கோவமா இருந்தாலும் சரி, நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்களை நீங்க சமாதானப்படுத்தணும். 2 பேரும் ஒருத்தர் காதலிக்கிறீங்க. ஒன்னா வாழறதுக்காகவே பிறந்திருக்கு. நீங்க இதே வீட்டுல கியராவோட தான் இருக்கணும் அபி. சரி, போய் அவங்களை கூட்டிட்டு வா. அபி, 2 பேருமே இருக்கணும். அவளுக்காக நீங்க 2 பேரும் கண்டிப்பா ஒண்ணு சேர்ந்துதான் ஆகணும் அபி. ஆமா சித்தப்பா, நீங்க ப்ளீஸ் பிரக்யாக்காவை கூட்டிட்டு வந்துருங்க. கல்யாண முகூர்த்தம் இன்னைக்கு சாயங்காலம் 7 மணி வரைக்கும் இருக்கு. அதுக்குள்ள இந்த வேலையெல்லாம் நீ முடிச்சே ஆகணும். ஆமா சித்தப்பா, நீங்க கல்யாணம் பண்ணிக்கலனா அதுக்கப்புறம் நானும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அபி, எங்க போறப்பா? இந்த வீட்டு மருமகளை கூட்டிட்டு வர போறேன். உன் மனசுக்கு பிடிச்சவங்களோட நீ வாழ்ந்து காட்டணும். இப்படி கோழைய சாக கூடாது. ஓகே, புரியுதா தனு? இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கோழைத்தனமான முடிவை நீ எடுக்க கூடாது. சரி, இதுக்கப்புறமா எனக்கு ஒண்ணு காதல் கிடைக்கணும், இல்லைன்னா நான் சாகணும். அலியா ஒருவேளை நான் இதுல ஜெயிக்கலன்னா நான் அவளையும் ஜெயிக்க விட மாட்டேன். அப்படி ஒருவேளை அவ ஜெயிச்சிட்டானா நீயே என்ன சாகடிச்சிட அலியா. இங்க நாம ட்ரெஸ்ஸை மாத்திக்கலாம். நார்மல் ட்ரெஸ்ல நம்ம ஈஸியா தப்பிச்சிடலாம். இல்ல, வெளியில போறது ஆபத்து. நாம உள்ளே இருக்கலாம். சொல்றது புரியுதில்ல? ஆமா, எல்லா இடத்துலயும் செக்கிங் நடக்கும். சரி, வாங்க உள்ள போலாம். இப்போ நான் என்ன பண்றது? ஃபோன் பண்ணவா இல்ல டைரக்டா வீட்டுக்கே போய் பேசவா? ஒருவேளை நான் ஃபோன் பண்ணி வீட்ல இருந்தும் கிளம்பி போயிட்டானா? எங்க அந்த ஷாப் எங்க தானே இருந்துச்சு? மேல இருக்கா? நான் கீழே தேடிட்டு இருக்கேன். ஷாப்பிங் பண்ண வந்திருக்கேன். என்னால உங்ககிட்ட இப்ப பேச முடியாது. வைங்க. அட, உனக்கு பேசணும் இல்லனா பேசாத. நான் பேசுறதையாவது கேளு. நான் இங்க ஷாப்பிங்க்கு வந்திருக்கேன்னு சொல்றேன். என்னால இப்ப ஃபோன் பேச முடியாது. நீங்க முதல்ல ஃபோனை வைங்க. அட, காரணமாவது நல்லா சொல்ல. மூடு சரியா இல்லனா யாராவது ஷாப்பிங் பண்ணுவாங்களா? நீ போய் தான் சொல்ற. நான் கியாராக்காக திங்ஸ் வாங்குறதுக்கு சென்ட்ரல் மால் வந்திருக்கேன். நீங்க வேணா வந்து செக் பண்ணி பாத்துக்கங்க. ஹலோ, ஒருவேளை செக் பண்ண இவர் வந்துட்டார்னா? கடவுளே, சத்தம் போடக்கூடாது. யார் இப்படி சத்தம் போடுறா? சார், ஜெயில இவ்வளவு கவனக்குறைவா இருப்பாங்களா? கைதிங்க எப்படி சார் தப்பிச்சாங்க? சார், அவங்க தப்பிச்சு போகாம எதுக்காக இந்த மால்குள்ள வந்தாங்க? ஏதாச்சும் டிமாண்ட் பண்ணாங்களா? இங்க பாருங்க, எங்களுக்கு வழி விடுங்க. எங்களை எங்க வேலையை செய்ய விடுங்க. பேரிகேட்ஸ் வைங்க. இவங்க யாரும் உள்ள வராம பாத்துக்கங்க. ஹலோ சார், வந்துட்டேன் சார். மெயின் டோர் லாக் ஆயிருக்கு சார். அப்படின்னா எதுக்காக வெயிட் பண்றீங்க? உடனே நடவடிக்கை எடுங்க. ஆனா கவனமா இருங்க. உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நான் இன்னும் போலீஸ் போர்ஸ் அனுப்புறேன். ஓகே சார். மாலோட ப்ளூ பிரிண்ட் இல்ல மேப் எடுத்துட்டு வா. நாங்க இப்ப சென்ட்ரா மாலுக்கு வெளியே நிக்கிறோம். ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த சில டெரரிஸ்ட் ஆயுதங்களோட இருக்காங்கன்னு நீங்க சில பேர் சொல்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த மாலை சுத்தி வளைச்சிட்டதா சொல்றாங்க.
நீங்க எங்களோடவே இணைஞ்சிருங்க. நாங்க ஃபிளாஷ் நியூஸ் அப்பப்போ உங்களுக்கு கன்வே பண்றோம். ஓ காட். நான் கியாராக்காக டை வாங்க மாலுக்கு போறேன். அப்படியே ஸ்கூலுக்கு போய் அவளை பிக்கப் பண்ண போறேன். அவளோட இருக்காங்க நீங்க சில பேர் சொல்றாங்க. நானும் அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். யார் யாரை காதலிக்கிறாங்க? மிஸ்டர் கிங் பிரக்யாக்காவை காதலிக்கிறாருன்னு உங்ககிட்ட வந்து சொன்னாரா என்ன? மிஸ்டர் கிங்கும் அப்படி வந்து சொல்லல, பிரக்யாக்காவும் சொல்லல. ஏன்னா பிரக்யாக்காவும் அபிமாமாவும் ஒருத்தர் காதலிக்கிறாங்க. அவங்க இந்த விஷயத்த ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் சொல்லிட்டாங்க. சரி, அவங்க காதலிக்கலனே வச்சுக்கலாம். ஆனா கியாரா கிங்கோட மகதானே? கியாரா மிஸ்டர் கிங்கோட பொண்ணு இல்ல. கியாரா என்னோட மாமாக்கு பிறந்த பொண்ணு. உங்களால நம்ப முடியலன்னா இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை பாருங்க. மாமா அண்ட் கியாராவோட டிஎன்ஏ. நீங்க என்ன கமாண்டோவா? இல்ல, ஆனா என் மனைவி உள்ள இருக்கா. அவளை காப்பாத்துறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இங்க இருக்கிறவங்கள பல பேரோட சொந்தக்காரங்க உள்ள இருக்காங்க. அதுக்காக எல்லாரையும் உள்ள அனுப்ப ஆரம்பிச்சானா சிச்சுவேஷன் கையை மீறி போயிடும் சார். நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? தயவு செஞ்சு என்ன உள்ள போக விடுங்க. நான் இந்த மாதிரி சிச்சுவேஷனை எத்தனையோ தடவை ஹேண்டில் பண்ணிருக்கேன். என்ன போக விடுங்க. நீங்க யாரு? என்ன பண்றீங்க? ஐ அம் a rock star. என்ன போக விடுங்க. ஸ்டாரா? உள்ள போய் தீவிரவாதிங்க கிட்ட பாட்டு பாடி காட்ட போறீங்களா என்ன? எங்க ப்ராப்ளம் அதிகமாக்காம இங்கே நில்லுங்க. கான்ஸ்டபிள், யாராவது உள்ள போக முயற்சி பண்ணாங்கன்னா அவங்களை அரெஸ்ட் பண்ணி ஜீப்ல உட்கார வைங்க. ஓகே? இந்த பக்கமா போறது கஷ்டம். நான் வேற வழியா தான் போயாகணும். போற சத்தம் எப்படி கேக்குதுன்னு மட்டும் பாரு. இவ புருஷன் சொல்றா? பார்த்தா தெரியலையா? இவ கல்யாண கோலத்துல இருக்கா. ஆனா நெத்தியில குங்குமம் இல்ல. இன்னைக்குதான் கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காங்க. பட் இன்னும் கல்யாணம் நடக்கல. ப்ளீஸ் எந்திரிங்க. என்ன விட்டுட்டு போய் அவனை சீக்கிரம் பிடிங்க. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. இவங்கள மாதிரி நான் நீங்க சீட்டிங் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்ல மாட்டேன். நீங்க எப்பவுமே என்ன பாசமா தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு தான் சொல்லுவேன். சார், நான் ரெடியா இருக்கேன். என்ன இப்பவே கல்யாணம் பண்ணிக்கோங்க. அட, அவரு நோன்னு தான் சொல்லுவாரு. அவரோட பதில் நோ தான். அட, நீங்க எதுக்கு சாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? நீங்க என்ன சாரோட ஃபேனா? நான் ஃபேன் கிடையாதுன்னா என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நான் யாரு? கல்யாண பொண்ணு. அப்புறம் நான் இவரோட நான் யாரு? நீங்க கூட வாங்க வாங்க. I love my fan. I love you sir. நீங்க வாங்கன்றல வாங்க. Bye sir. படிக்கிறதுக்காக. இல்ல 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 இல்ல, நீ அந்த ட்ரிங்க தெரியாம குடிச்சிருப்ப. ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கும். யாரும் உனக்கு கொடுக்கல. ஆனா ஒண்ணு, பிரபாவும் த்ரிஷாவும் நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா நீ நினைக்கிற மாதிரி இல்ல. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்க. ஆனா எப்படி கல்யாணம் பண்ணிப்பீங்க? நீங்க தான் மேரிட் ஆச்சே. நீ மேரிட் எல்லாம் கிடையாது. நீ என்ன மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட. நீயும் கிங்கும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இல்ல. இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனா நான் தான் உன்கிட்ட சொல்லல. ஒருவேளை நான் உன்கிட்ட சொல்லியிருந்தா நீ என்ன கண்டிப்பா ஃபேஸ் பண்ண மாட்ட. என்ன அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன்னு நினைச்சேன். என்னை விட்டு தள்ளி இருப்பேன்னு நினைச்சுதான் நான் இதை உன்கிட்ட சொல்லல. இந்த விஷயத்த பேசலாம் தான் உன்னை பார்க்க வந்தேன். ஆனா வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா ரிக்வெஸ்ட் பண்ண பறிச்சிடுவேன் கூட சொன்னேன். ஆனா உன் மனசு மாறவே இல்லைல்ல. நான் கலைச்சு போயிட்டேன் பிரக்யா. இதுக்கு மேல என்னால முடியல. நான் உன் மேல எவ்வளவு காதல் வச்சிருக்கேன்னு உனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சும் ஏன் இந்த மாதிரி பண்ற? நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு உனக்கு தெரியும். உன்னை நான் எந்த அளவுக்கு மிஸ் பண்றேன்னு உனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நீ ப்ளீஸ் நான் சொல்றது கேளு. ப்ளீஸ் என் கையை பிடிச்சிரு. ப்ளீஸ், எனக்கு உன் துணை தேவை. ஏழு வருஷத்துல என்ன ஆச்சு? இந்த 7 வருஷத்துல என்ன ஆச்சுன்னு அப்படி மாறிடும் சொல்றேன். நானும் ஆரம்பத்துல இந்த 7 வருஷத்துல நிறைய நடந்துச்சுன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் எதுவும் நடக்கலன்னு தெரிஞ்சது. ஆனா ஒரு விஷயம் நடந்தது. நம்ம பேரு மாறிடுச்சு. நாம மாம் அண்ட் டாட் ஆயிட்டோம். நமக்கு ஒரு குட்டி மக இருக்கா இல்லையா?
என்ன சொல்ற? ஆமா தானே? நீ இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் கேராவோட டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணேன். டெஸ்டோட ரிசல்ட் என்னவா இருந்திருக்கோன்னு நீ நினைக்கிற? நீயும் கிங்கும் இருக்கிற மாதிரி. இது பாரு, உன்ன மாதிரியே நான் கல்யாணத்தோட எல்லா சத்தியத்தையும் காப்பாத்துவேன். நான் யாரையும் என் வாழ்க்கையில வரவிடல. நான் எப்பவுமே ஒன் உமன் மேனா தான் இருந்திருக்கேன். சாரி, இருந்திருக்கேன்னு சொல்லக்கூடாது. இதுக்கப்புறமும் நான் அப்படிதான் இருப்பேன். ஒன் உமன் மேன். நீ என்ன பைத்தியமா? உங்ககிட்ட இருந்து நான் அவளை பிரிக்கிறதுனால பழி வாங்கிடுவேன். ஆனா கேரா எனக்கு கிடைக்க மாட்டாளே. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. கேராவை நான் அவ அம்மா கிட்ட இருந்து அவளை பிரிக்கிறேன்னு தெரிஞ்சா அவ என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட மாட்டா? எனக்கு நீங்க 2 பேரும் வேணும். நம்ம 3 பேரும் சேர்ந்து ஃபேமிலியா இருப்போம். எனக்கு ரொம்ப முக்கியமா நீ தான் வேணும் பிரக்யா. நீ தானே மெயின். கேரா ஆட் ஆன அவ்வளவுதான். நீ கூட இருந்தனா கேரா மாதிரி 10 குழந்தைங்களை பெத்துக்கலாம். ஏன் பிரக்யா நான் சொல்றது புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? வேணும்னா நான் உனக்கு இங்கேயே எழுதி கொடுக்கணுமா சொல்லு. பேப்பர் எங்க? ஆனா ஒரு கண்டிஷன்ல. சரி, ஆரம்பிக்கலாமா? நான் இன்டர்நெட் ஆன் பண்ணி கல்யாண மந்திரத்தை மொபைல்ல ப்ளே பண்றேன். ஆன்லைன்ல எல்லாமே கிடைக்கும். ஆனா சவுண்ட் மத்தவங்களுக்கு கேக்குமே. நான் வால்யூம் அதிகமா வைக்க மாட்டேன். சரி சரி, 2 பேரும் சீக்கிரம் கைய பிடிங்க. புடிங்கன்னு சொல்றல. ஏய், நில்லுங்க. இங்க இருந்து சீக்கிரம் போலாம் வாங்க. சத்தியமா நீங்க என் சித்திங்கிற விஷயத்தை நான் மறந்துடுவேன். That's it. நான் உன்னோட சித்தி. அந்த கடமையை தான் நான் நிறைவேற்றுறேன். நான் ஒன்னும் உன்னோட விரோதி கிடையாது. உன்னோட வாழ்க்கை என் கண்ணு முன்னாடி அழியறதே என்னால பார்க்க முடியாதுப்பா. இங்க பாரு கிங், உன்கிட்ட உண்மையை சொல்றது உன் சித்தியோட கடமை. அதுக்கப்புறம் அதை ஏத்துக்கிறது ஏத்துக்காதது உன் கையில தான் இருக்கு. நீ எந்த அளவுக்கு பிரக்யாவை நம்பிக்கிட்டு இருக்கியோ அதுல 1% என்னை நீ நம்பி இருந்தா உன்னோட வாழ்க்கை இப்படி அழிஞ்சு போயிருக்காதுப்பா. சித்தி, என்னோட வாழ்க்கைய மத்தவங்க யாரும் இல்ல, நீங்க தான் அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. திரும்ப திரும்ப பிரக்யாவுக்கு எதிராக பேசி என் வாழ்க்கையை நீங்க தான் அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. மத்தவங்க சொல்றது கரெக்ட் தான். நம்மள சந்தோஷப்படுத்துற விஷயத்தை தான் அடுத்தவங்க கிட்ட கேட்க நினைப்போம். கியாரா, பிரக்யா 2 பேருமே உங்க லைஃப் விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என் அண்ணனோட லைஃப்குள்ள வந்துருவாங்க. ஐம் சாரி, நான் உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக இதெல்லாம் சொல்லல. இந்த கஷ்டத்தை நீங்க ஏத்துக்கணும். நீங்க உங்க சித்தி சொல்றது முன்னாடியே கேட்டு இருந்திருக்கணும் கிங். அப்படி கேட்டிருந்தா இப்படி கஷ்டப்பட்டிருக்க மாட்டீங்க. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா பிரக்யா அண்ட் அபிஷேக். ஆமா, நான் அவரோட தங்கச்சி. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்ததை என் கண்ணால பாத்திருக்கேன். அபி என்ன விட்டுட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதையெல்லாம் என்னால மறக்கவே. அகைன்ஸ்டா பேசுவேன். ஆனா இந்த விஷயத்தை இப்ப நீங்க 2 பேரும் சொன்னதுக்கு அப்புறம் பிரக்யா இவ்வளவு நாளா இத பத்தி என்கிட்ட ஏன் சொல்லன்னு தோணுது. நான் அவகிட்ட எப்பவுமே கண்டிஷன் சொன்னதில்ல. நான் அவகிட்ட என் லைஃப ஒரு திறந்த புத்தகமா தான் வச்சிருந்தேன். அவையே என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சா. பட் ஓகே சிச்சி, இட்ஸ் குட். அவளோட மும்பை பர்சன் அவளுக்கு கிடைச்சிட்டாரு. மும்பை பர்சனா? இத பத்தி நம்ம எதுக்காக யோசிக்கணும்? நல்ல விஷயம் என்னன்னா அவளுக்கு தன்னோட முதல் காதல் ஹஸ்பண்ட் கிடைச்சிட்டான். இப்ப எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. நீங்க எதுக்காகவும் டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க வீட்டுக்கு போங்க, நான் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுறேன். சரிப்பா. தேங்க்யூ. அப்புறம் ஒரு சின்ன குழந்தை இருக்குல்ல. என்னாச்சு இன்ஸ்பெக்டர்? நான் பேசுனது சரியா கேட்கலையா?
இல்ல பயந்துட்டியா? பயந்தா இந்த வேலையை எப்படி செய்ய முடியும்? என் ஃபேமிலியை பத்தி சொன்னல, முடிஞ்சா உன் ஆளுங்களை என் வீட்டுக்கு அனுப்பி பாரு. அப்ப தெரியும் என் ஃபேமிலியோட தைரியம் என்னங்கிறது. அங்க இருந்து ஒருத்தன் உயிரோட வந்தா கூட இன்னைக்கு இந்த போலீஸ் யூனிஃபார்மா கழட்டி போட்டுறேன்டா. உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன். சரண்டர் இல்ல என்கவுண்டர். இங்க நிறைய பேரோட உயிர் போயிடும், புரியுதா? உன்ன மாதிரி தீவிரவாதிங்க அடுத்தவங்களை சாகடிக்கிறத பத்தி யோசிப்பீங்க, ஆனா நாங்க அவங்கள காப்பாத்துறத பத்தி யோசிப்போம். சார், நாம இப்ப அட்டாக் பண்ணி ஆகணும். கரெக்ட். நீ இங்கே இரு, நான் பின் பக்கமா போய் பார்க்கறேன். ஓகே சார். கான்ஸ்டபிள்ஸ் என் கூட வாங்க. சரியாங்க. உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும்டா. ஆமா மாமா, நீங்க சேஃபா இருக்கீங்களா இல்லையான்னு முதல்ல சொல்லுங்க ப்ளீஸ். ஆமா, நாங்க மால்ல தான் இருக்கோம். நாங்க சேஃபா தான் இருக்கோம். நீங்க கவலைப்படாதீங்க. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். என் குழந்தைங்க பத்திரமா இருக்காங்க. ஏய், நான் உன்னை செட் பண்ணிட்டேன்னு சொல்லவா? ஐ மீன், நமக்கு பேட்ச் அப் ஆயிடுச்சுன்னு சொல்லவா? சரி சொல்லுங்க. ஹலோ கிரானி, நான் பிரக்யா கிட்ட பேசிட்டேன். நாங்க வீட்டுக்கு ஒன்னதான் வரோம், ஒன்னா சேர்ந்து. அப்படியா? அவ என்னப்பா சொன்னா? அவங்க 2 பேரும் ஆபத்துல இருக்காங்க, நீங்க என்ன சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? பாட்டி, நானும் இவரும் சீக்கிரமாவே முகூர்த்த நேரத்துக்கு முன்னாடியே அங்க வந்துருவோம். போக விடு. என்ன கிழவி, உனக்கு இப்ப என்ன வயசாகுது? உன்னை கொஞ்சம் அதட்டி மிரட்டினாலே போட்டுன்னு போயிடுவேன். இப்ப நான் யாரையாவது சாவடிச்சுதானே ஆகணும், இல்லன்னா என்ன பார்த்து யாரும் பயப்பட மாட்டாங்களே. மனிதாபிமானத்திலயும் ஒரு உறவு இருக்கு. இந்த குழந்தைங்களை பார்க்கும்போது இவங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. இவங்களோட சந்தோஷம் இவங்க ஒன்னா இருக்கும் போது மட்டும்தான் கிடைக்கும். இவங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும். இவங்கள சேர்க்கறதுக்கு என் உயிரையே கொடுக்க வேண்டிய நிலைமை வந்தா கூட நான் கொடுப்பேன். ஏய், என்ன நடக்குதுங்க? என்ன ஃபேமிலி விளையாடுறீங்களா? ஒருத்தருக்காக இன்னொருத்தர் சாக தயாரா இருக்கீங்க. என்ன ஒரே ஃபேமிலியா நீங்க? லவ் யூ. அத நீ இப்பதான் சொல்லணுமா என்ன? ஒருவேளை நான் செத்து போயிட்டேனா, மனசுல இருக்கிறத சொல்லிட்டேன்னா சாகும்போது கஷ்டம் குறையும்ல. ஏய், பி பாசிட்டிவ்யா. என்ன எதுக்காக என் மக பிரக்யாவை கிண்டல் பண்ற? ஏன் பாட்டி, என் கல்யாணத்தப்போ இவன் என்ன எவ்வளவு கிண்டல் பண்ணிருப்பான். நீ என்ன பழி வாங்குறியா? அவன் உன்னோட அண்ணன். நீ கொஞ்சமாவது அவனை பத்தி யோசி. சரி, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். டாக்டர் அங்கேயே வர சொல்லிக்கலாம். ஏன் மரியாதை இல்லாம நடந்து கேரிங் வார்த்தையெல்லாம் நீ சொல்லும்போது கேட்கறதுக்கு நல்லாவே இல்லை. நீ இங்க எனக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு என் மேல அக்கறைலாம் எதுவும் கிடையாது. Have you lost your mind? நான் எதுக்கு உங்களை You unbelievable, Mr. King. நீங்களா என்கிட்ட வந்து என்ன சமாதானப்படுத்தினீங்கன்னா அது சரியான விஷயம். அதே விஷயத்தை நான் உங்ககிட்ட பண்ணா அது மட்டும் தப்பா? இது எந்த விதத்துல நியாயம் எனக்கு தெரியல. You know what? It doesn't matter. ஏன்னா நான் ஏற்கனவே உங்களை வார்ன் பண்ண, உங்களுக்கு அட்வைஸ் பண்ண, எதையுமே நீங்க கேக்குறதா இல்ல. பிரக்யா கிட்ட இத பத்தி போய் பேசுங்கன்னு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன் இல்ல. ஆனா நீங்க என்னையே திட்டினீங்க, ஞாபகம் இருக்கா மிஸ்டர் கிங்? பிரக்யா கிட்ட கல்யாணத்துக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். தாலி கூட வாங்கி வச்சிருக்க, நம்ப முடியலையா?
மனுஷங்களை கடவுள் காம்ப்ளிகேட்டடா உருவாக்கியிருக்காருல. ஐ மீன், ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு அவன் மேல நிறைய காதல் இருந்துச்சு. ஆனா இப்ப அவளுக்காக என் மனசுல வெறுப்பு தான் இருக்கு. இன்ஃபேக்ட் எனக்கு உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்து மேலேயும் வெறுப்பு இருக்கு. So bye. நான் உன் பக்கத்துல தான் இருக்கேன். உங்களை மாதிரி இல்லைன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன்னா அவ ரொம்ப கரெக்டா யோசிப்பா. அதுவும் என்ன மாதிரி? அவ ஸ்டைல் என்ன மாதிரி இருக்கு? அவ கண்ணு என்ன மாதிரி இருக்கு? பேச்சு என்ன மாதிரி இருக்கு? அவ முடி என்ன மாதிரி இருக்கு? அவளோட நான் தான் ஜெயிச்சேன். இதுல நான் தான் ஜெயிச்சேன். அவ அப்படியே என்ன மாதிரி தான் இருக்கா. ரொம்ப பறக்காதானே? இல்லனா என் Dress வேணும்னு கேட்பேன். அப்படியா? சேலஞ்ச் பண்றியா? என்னையே சேலஞ்ச் பண்றியா? அதுவும் ஏன் கிட்ட என்ன பண்ற பாரு. ஐயோ விடுங்க. என்ன பண்றீங்க? என்பதே நான்தானடி, நான் என்பதே நான்தான். கிட்டயே இருக்கணும். இரு உடல் ஒரு உயிரா இருக்கணும். அண்ட் இப்போ நம்ம வாழ்க்கைய புதுசா ஆரம்பிக்க போறோம். 1 மணி நேரத்துல கல்யாண முகூர்த்தம் இருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நாம நினைச்சதை பண்ணலாம். ஐ மீன், நாம சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்றேன். அண்ட் என் கொடுத்தவன் எனக்கு கொடுத்துருவ. அண்ட் கல்யாணம் மட்டும் முடிட்டோம். மிஸ்டர் கிங், மிஸ்டர் கிங், பிரக்யா தன்னோட லைஃப்ல நடந்த எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லி இருந்திருக்கணும். ஆஃப்டர் ஆல் நீங்க அவளோட ஹஸ்பண்ட். உன்னோட வாழ்க்கை என் கண்ணு முன்னாடி அழியறதே என்னால பார்க்க முடியாதுப்பா. அவங்க காதலிக்கிறாங்க. அபிக்கும் பிரக்யாவுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. உன்கிட்ட உண்மையை சொல்றது உன் சித்தியோட கடமை. கியாராக்கு நீங்க தான் இந்த வேர்ல்டுலயே இதுக்கப்புறம் உன்னை எப்படி மன்னிக்கிறது பிரக்யா? என்னோட காதலை நீ வெறுப்பா மாத்திட்ட. சாரி. இப்பெல்லாம் யாராவது நமக்கு நடுவில் வராங்கன்னா நான் இப்படி தான் ரியாக்ட் பண்றேன். கேராவையும் உன்னையும் அவன் நல்லபடியா பாத்துக்கிட்டான்னு எனக்கு தெரியும். ஆனா அவனே உன்னை பத்தி என்கிட்ட இங்க பாருங்க, எனக்கு உங்களோட ஃபீலிங் நல்லா புரியுது. ஆனா நான் சொல்றதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவரு கேராவை என்னையும் பாத்துக்கிட்டது மட்டும் இல்ல, எங்களுக்கு இருக்க வீடு கொடுத்தாரு. எங்களுக்கு தேவைப்படும் போது கூடவே இருந்திருக்காரு. கியாராக்கு அவர் இனிஷியல் கொடுத்திருக்காரு, ஃபேமிலி கொடுத்திருக்காரு. எங்களை அவர் இவ்ளோ பாத்துக்கிட்டாரு. அதனால எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லலைன்னா அது கண்டிப்பா நல்லா இருக்காது. அவர் எங்களை எல்லா கஷ்டத்துல இருந்தும் காப்பாத்திருக்காரு. நான் எப்படி அவரை இப்படி கஷ்டத்துல விட முடியும்? வரக்கூடாது. சரி, ஓகே, நீ போயிட்டு வா. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? இன்னையில இருந்து என்னோட Dress-ஐ சூஸ் பண்றதுக்கான பொறுப்பு உன்னோடது. சோ கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும். வெறும் Dress பத்தி மட்டும் தான் சொல்றீங்களா? எல்லாமே வா.
ஒரு கண்டிஷன் இருக்கு. சீக்கிரமா சொல்லு, என்ன கண்டிஷன் அது சொல்லு. நான் போய் மிஸ்டர் கிங் கிட்ட எல்லாத்தையும் சொல்லும்போது நீங்களும் தனு கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடணும். டன். டன். நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன்.